பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தேங்காய் கூழ் காய்ச்ச போகிறோம். பாருங்கள், உருண்டை உருட்டி தேங்காய் கூழ் காய்ச்சறது. பாருங்கள், மாவு நல்லா சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சு கொஞ்சம் கரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு போடுறது மிளகு, ஏலக்காய், சுக்கு. சளிக்கு இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி மாவுலேயே எடுத்து உருண்டை உருட்டி வச்சுக்கிறோம். கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சி உருண்டை ஊற்றி வச்சோம்னா இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம். கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் பால், தேங்காய் அறுத்தும் போடலாம். இன்னும் தேங்காய் பாலே ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லது, பெரியவங்க சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெல்லம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அதையும் காட்டுறோம். பாருங்கள், வெல்லம் ஒரு 400 கிராம் வெல்லம் போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது அளவு சொல்லணும்னு இல்லை, நம்ம கையளவு பார்த்து செஞ்சுக்கலாம். நமக்கு இனிப்பு என்ன தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நமக்கு எவ்வளவு அளவு வேணும், குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் கொதிக்குது. அது கூட நம்ம இந்த இதை போட்டுக்கலாம். கரைஞ்சிருச்சு வெல்லம். இது நல்லா வெந்துடும். ஓடுது. வேகட்டு இதை நுணுக்கிட்டுவோம்மா. வந்துருச்சு, நல்லா மேலே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா, மேலே வந்தாதே நல்லா உருண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு ஊற்றிக்கலாம். இந்த கரைச்சி வச்சுருக்கிறோம், ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருந்தனால மாற்றிக்கிட்டோம். இந்த ஏலக்காய் பவுட்ரு போடலாம். ஏலக்காய், சுக்கு, மிளகு. சளிக்கு ரொம்ப நல்லது இது. இந்த மாதிரி செஞ்சு 2 தடவை 3 தடவை சாப்பிட்டோம்னா சளி, இரும்பல் எல்லாமே கேட்கும். தும்பல் இருக்கிறது எல்லாமே இந்த சுக்கு, மிளகு, ஏலக்காயில் நல்லா கேட்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நல்லது. சளி, ஆஸ்துமா, நுரையீரலில் சளி இது எல்லாமே இது கேட்கும். ஏன்னா இது வெல்லம் அயன் சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி பொடிக்கு போடுறோம். தேங்காய் பால் ஊற்றுறோம். அதனால் இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு இது இருக்குது. இதில் சாப்பிடுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், தண்ணி மாதிரி காய்ச்சி டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலாம். காரமாகத்தே இருக்கும். அதனால் நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சார். கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த இனிப்புக்கு உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியான முதல் பால் தான். 2வது பால்லாம் ஊற்றலை. முதல் பால் பாருங்கள். 2வது ஊற்றினா தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஒரு தேங்காய் எடுத்து அந்த பால் சளிக்கு என்ன நமக்கு சீக்கிரம் நல்லா ஆகணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். இப்போ தேங்காய் கூழ் நல்லாயிருக்கும். கொதிக்கிட்டு இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாயந்தரம் போல் சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்து செய்யும்போது போட மாட்டாங்க. இப்போ எல்லாம் இதெல்லாம் செஞ்சு பழகிக்கிறதுனால இப்படி சாப்பிட்றதுனால இது போடுறாங்க. இதெல்லாம் போட மாட்டாங்க. சும்மா வெறும் இது அதே அவங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே அதே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. தேங்காய், வெல்லம், அரிசி மாவு இதெல்லாம் இருக்கிறதுனால அதில் சீரகம், இது மிளகு, சுக்கு, ஏலக்காய் இருக்கிறனால அது நமக்கு ரொம்ப மருத்துவ பொருள்கள் எல்லாமே அயன் சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். அதனால் சளிக்கு ரொம்ப நல்லது. மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், கோச்சிருச்சு. இனி மாற்றிக்கலாம். இதை பாருங்கள், கோச்சிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த உருண்டையோடு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசி தாங்கும். அதுக்காகத்தான் உருண்டை போடுறது. பாருங்கள், காய்ச்சியாச்சு. கூழுக்காக கூழுன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். நாங்கள் இது தேங்காய் கூழ் தான், அதனால் தேங்காய் கூழ். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சளிக்கு ரொம்ப நல்லது. நான் அடிக்க வரைக்கும் எதுக்கு சளிக்கு நல்லதுன்னு சொன்னால், இது சளிக்கு ரொம்ப வைத்தியம் உள்ள போடுறது. எங்கள் ஊர்களில் சளின்னு வந்துச்சுன்னா எதுவும் முதல்ல காய்ச்சி கொடுப்பாங்க. பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.